சில பேரை பார்த்தால்தான் சிரிப்பு வரும். ஆனால் சில பேரை கேட்டாலே சிரிப்பு சிரிப்பாய் வரும். பவர் ஸ்டார் சீனிவாசன் இதில் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர். பிரேம்ஜி நாயகனாக நடித்து வரும் மாங்கா பட விழாவில் கலந்து கொண்ட பவர் ஸ்டார் சீனிவாசன் தனது முதல் பட அனுபவங்கள் குறித்து மனம் திறந்து பேசினார். அப்போது அவர் பேசியதை கேட்ட பழம்பெரும் நடிகை ரேகா தனது பேச்சை முடித்துக்கொண்டு வேகமாக போய்விட்டார். தான் சினிமாவில் நடிக்க வந்த புதிதில் எனக்கு ஜோடியாக நடிக்க பல நடிகையிடம் பேசி பார்த்தேன். நிறைய பேர் மறுத்துவிட்டார்கள். பிறகு அப்போது பிரபலமாக இருந்த ஒரு நடிகையை முயற்சி செய்கையில் இவர் கூட எல்லாம் நான் நடிக்கிறதா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேகாவை கேட்கலாம்னு சொன்னாங்க. புன்னகை மன்னன் படத்துல கமல் கூட ஜோடியாக நடிச்சவங்களாச்சே, நம்ம கூட நடிச்சா நமக்கு ஒரு கெத்து இருக்கும், பெருமையா இருக்கணும்னு நினைச்சு போய் கேட்டோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு டூயட் பாடல் கூட இருந்துச்சு. புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரி அந்த பாட்டு மாதிரியே ஒரு டூயட் பாடலை வச்சு அதை ஷூட் பண்ணினோம். எப்படியோ நம்ம அவங்க கூட நடிச்சிட்டோம். அவங்க கமலுக்கு கொடுத்த மாதிரியே நமக்கும் ஒரு முத்தம் கொடுப்பாங்கன்னு நானும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க முத்தம் கொடுக்கவே இல்ல. அந்த படமும் ரிலீஸ் ஆகவில்லை என்று கூறினார். இதில் வேடிக்கையான விஷயம் இந்த விழாவில் ரேகாவும் கலந்து கொண்டதுதான். ரேகாவை அருகில் வைத்துக் கொண்டுதான் பவர் முத்த விவகாரங்களை எல்லாம் பேசினார். அவர் பேச பேச சங்கடத்தில் நெளிந்த ரேகா விழாவில் தான் பேசியதும் விருட்டென்று வெளியேறிவிட்டார்.